அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் வந்திருக்கக்கூடிய தருணமாக செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது, கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நீ தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வாரத்தில் உண்டு. ஏனென்றால் மிகவும் வலுவாக ராசியின் உச்ச அதிபதியான சூரியனுடன் பஞ்சமஸ்தானத்தில் மிதுர்காரகராகிய சூரியனும் ஆதுர்காரகனாகிய சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். எனவே இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்து வளர்பிறை சந்திரனாக சந்திரன் வலம் வரப்போகிறார். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள்ல மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை தேடி தரப்போகிறாருங்க. அது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், சந்திரன் என 3 கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிப்பதும், தனஸ்தானத்தை குரு அலங்கரிப்பதும், லாபஸ்தானத்தை தனி வக்ரம் பெற்றிருந்தாலும் சிறப்பான அமைப்புள்ளதாக மாற்றி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியான செவ்வாயும் உச்சிக்கு உரித்தான 3இல் வலம் வருகிறார். எனவே எடுத்த காரியங்கள் அனைத்திலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பும் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக இந்த தருணம் அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் குரு வலுவாக சஞ்சரிக்கிறார். மேலும் பல கிரகநிலைகள் இந்த வாரத்தில் மிக சிறப்பான ஒரு அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று திகழக்கூடிய இந்த வேளையில் அவருடன் வித்யாகாரகரான புதன் இணைவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரனை பொறுத்தவரைக்கும் 5, 6, 7 இடங்களில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இல்லத்தில் பூர்த்தியாவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தை 3 கிரகநிலைகள் வலுப்படுத்தும் போது தனஸ்தானத்தை குரு வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். எதிர்பாராத வகையில குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மன வருத்தம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் பக்க உறுதுணையாக செயல்படுவதால் பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மறைகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் நல்ல மாறுதல்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன கிரகநிலைகள். எனவே குடும்ப வருமானம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உயர்கிறது. மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் தனஸ்தானத்தில் குரு வீற்றிருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கிறபடி நீங்கள் நினைத்த நல்ல வாய்ப்பு நல்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை, அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தை தவற விட்டு விடாதீர்கள். என்றால் இந்த வாரத்தின் ஆரம்பத்திலிருந்தே நல்ல வளர்ச்சிக்கான பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே புதிதாக வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக உண்டு. புதிய விவசாய நிலங்கள் வாங்குதல் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான உபகரணங்கள் வாங்குதல் போன்றவற்றையும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் 3இல் சாதகமாக வலம் வருவதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரியங்களையும் தகர்த்தெறிகிறாருங்க. எதிர்பார்ப்பதை விட சிறந்த நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. எனவே பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் வியக்கத்தக்க வகையில நல்ல மாறுதல்கள் மிக சிறப்பாக உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் அசூர வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. சனி பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. சனி லாபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்கள் நிச்சயமாக இல்லை. எனவே வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். பல்வேறு வகையில திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. நிரந்தர பணி கிடைப்பதற்கான யோகமும் மன நிம்மதி அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக பெறக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த வாரம் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக மிகவும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தான் கிரகநிலைகளுடைய அமைப்பு தெள்ளத் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் எவ்வளவுதான் கடினமான போட்டிகள்
நெருக்கடிகள் இருந்தாலும் அத்தனை கடினமான போட்டிகளையும் எளிதில் கையாளக்கூடிய வகையில் மிக வலுவாக லாபத்தில் சனி வீற்றிருக்கிறார். இதைவிட ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ல் கேது வீற்றிருக்கிறாருங்க. கேது 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் கிடைக்கிறது. இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் சார்ந்த விஷயங்களில் நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக உண்டு. நிதி நிறுவனங்களில் ஏற்பட்ட குளறுபடிகள் விலகி தெளிவு பிறப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் அனுமதி மற்றும் மானியம் உட்பட பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு பூர்த்தியாகும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் கேதுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே எப்போதும் எதிர்மறையான எண்ணங்கள் மனதில் தோன்றினாலும் இந்த எண்ணங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதை விட்டு விலகுவதற்கான நல்ல வாய்ப்பை மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே கலைத்துறை மட்டுமல்ல, எந்த துறை ரீதியாக பிரச்சனைகளை சந்தித்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை நேர்மறையுடன் அணுகுவதற்கான யோகம் ரூணரோக சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய கேது மற்றும் சுக்கிரனின் அமைப்பால் உண்டு. எனவே மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் பாதிப்புகள் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திட்டமிட்டு பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம். அரசியல் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியான செவ்வாய் சுக்கிரன் உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன. எனவே சந்தித்து வரக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சட்ட ரீதியான பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து முழுமையாக வெளிவருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. மாணவர்களின் கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு. கல்வி ரீதியான பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் 3ல் இருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அடிப்படையாக தேவை அனைத்தும் பூர்த்தியாகும். எந்த விதமான குறையோ தட்டுப்பாடுகளோ ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இருந்தாலும் கூட நவகிரகங்களிலே மிகவும் சாதகமற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய ஒரே கிரகமாக பார்க்கப்படுவது ராகு மட்டும்தான். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராகு மட்டும்தான் விரயஸ்தானத்தில் சாதகமற்ற அமைப்பில் இந்த வாரத்தில் வலம் வருகிறாருங்க. மற்ற கிரகநிலைகள் அனைத்துமே விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. எனவே விரய செலவுகள் அலைச்சல் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கட்டுப்பாடுகளும் சற்று திட்டமிடுதலும் மிகவும் அதீதமாக தேவை. மற்றபடி அனைத்துமே தங்களுக்கு மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நல்ல நேரம் இனிதாக அமைவதோடு தாரத்தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த செய்திகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். மேசராசிக்காரர்களுக்கு